எவ்வளவு தியாகம் பண்றாயா? உனக்கு என்ன கேடியில குடிச்சு கவனம் பண்ணிட்டு உன்கிட்ட காரை வாங்கி கொடு, பைக் வாங்கி கொடு, போன் வாங்கி கொடு நான் சொன்னேன். அதை வாங்கிட்டு கவர்மெண்ட் ஒரு அரிய வாய்ப்பு யூஸ் பண்ணி தானே சொல்றேன். உன்ன நாட்டுக்காக சாவ சொல்றேன், யாரும் வந்து பாக்காம இருக்கிறதுக்கு. சாரை குடிச்சு சாவ சொல்றேன். உனக்கு என்ன கேடு? என்னடா அப்பா போய் சாவுலாம் சொல்ற? என்னடா 5 வருஷம் குடிச்சுக்கிறாரு, ஏதாவது ஒரு பெனிஃபிட் உண்டா? பார்த்து ஒரு அரிய வாய்ப்பு தருது. சாரை குடிச்சு 15 லட்சம் 10 லட்சம் காசுன்னு செத்தா இருக்குது. சித்தி ஊர்ல இருந்து போன் வந்து பா சித்தப்பா செத்தா இருப்பா, பாடி எடுக்கல 15 லட்சம் ரூபாய் கிரீட் இருப்பான்னு அங்கெல்லாம் கொதிக்குது எனக்கு. கொதிக்குதா? டேய் என்னடா விஜய் இருக்கிற பிசில பாரு. இப்ப நம்ம அவரை பார்க்க முடியுமா? அவரே நேர்ல வந்து விசில் அடிக்கிறாரு ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்கும். சொந்தக்காரங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும் எப்படி வாழ்ந்து காட்டுச்சு? இவரு சம்பாதிக்க மாட்டாரா? சம்பாதிக்க ஐடியா சொன்னா கேட்க மாட்டாரா? நீ நல்லா காசு பண்ண சம்பாதிக்க என் புருஷன் சாவாடா கட்சிது. அதை விடுமா, இவரு கொஞ்சம் கொஞ்சமா சரக்கு அடிச்சு சத்தாலும் சாம சாராயம் குடிச்சு சாக மாட்டாரா அவரு? இது குடிச்சா தப்பு, அது குடிச்சா தப்பு இல்லையா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன்.